கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள்பானவர்களே, இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக அதிகமாக பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஊழியங்கள் வளரும்போது தேவைகள் அதிகம் வரும். ஒரு கம்ப்யூட்டர் இந்த டிவி ஊழியங்களுக்கு தேவை என்று சொன்னார்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் உங்களால் இயன்றதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கொடுத்து உதவும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. நீங்கள் பின்னால் எடுத்து நீங்கள் படிங்க. எல்லாவற்றையும் நான் வாசிக்க விரும்பலை. தாவீது ராஜா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவர் பின்னால் அந்த கோலியாத்தை அவர் கொன்றிருக்கிறார். நீ பெலிஸ்தியரோடு யுத்தத்திற்காக அணிவகுத்து நின்ற இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த சின்ன தாவீது அந்த பெலிஸ்தியனை பார்த்து, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய அந்த கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு குழாங்கல்லை போட்டு அவனுடைய நெற்றி பொறுத்திலே அது பட்டு அவன் மரித்தான். அதற்கு பின்பு ஜனங்கள் எல்லாரும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, இப்படி பாட்டு பாட அந்த சவுல் ராஜாவுக்கு இவர் மேல் ஒரு எதிர்ப்பு, ஒரு சவுல் ராஜாவோடு ஒத்து போக முடியாத ஒரு நிலைமையில் சவுல் தாவீது ராஜா வெளியே கடந்து வர வேண்டியதாயிற்று. எப்போனாலும் தாவீது ராஜாவை கொலை செய்ய இந்த சவுல் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த சின்ன தாவீது அவர் 600 போர் வீரர்களோடு அவன் அங்கே வனாந்திரம் முழுவதும் சுற்றி திரிந்து கடைசியில் ஒரு பெலிஸ்திய நாட்டில் குடிபுகுகிறார். அந்த பெலிஸ்தியர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தத்திற்காக கிளம்பும்போது இந்த தாவீது அந்த யுத்தத்திற்காக கிளம்புகிறார். அந்த நாட்டு ஆகீஸ் மன்னன் இந்த தாவீதை நல்ல மனம் பொருந்தி பிடித்தமாக கூட வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பெலிஸ்திய அதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எபிரேயன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று வெறுக்கிறாங்க. ஆனால் அந்த ஆகீஸ் மன்னன், இல்லை அவன் நல்லா தான் இருக்கான், இதுவரை ஒரு குறை நான் காணவே இல்லை, எவ்வளவோ சொல்லுகிறாரு. ஆனாலும் அதிபதிகள் விரும்பலை. சரி, இந்த தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் சிக்கலான ஒரு இடத்துல தான் தங்கியிருந்தாங்க. அதுவும் இந்த ஆகீஸ் மன்னன் கொடுத்த ஒரு இடம்தான். இப்போ யுத்தத்துக்கு போனவங்க திரும்ப வேண்டியதாயிற்று. ஏன்னா அந்த ஆகீஸ் மன்னனுடைய அதிபதிகள் இந்த தாவீதையோ அவனுடைய ஆட்களையோ யுத்தத்திற்காக அழைத்து போக விரும்பலை. ஆகையினால போனவங்க திரும்பி வராங்க. அதற்குள்ளாக அமலேக்கியர்கள் இந்த சிக்லாகை பிடித்து விடுகிறார்கள். பிடித்து அதில் இவர்களுடைய மனைவிமார், பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து அந்த சிக்லாகை தீக்கிரையாக்கி விட்டார்கள். இப்போ தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் எல்லாரும் திரும்பி வரும்போது அவர்களுடைய மனைவிமாரை காணலை, பிள்ளைகளை காணலை. இவங்க அழுகிறாங்க வேதனையோடு, எல்லாரும் பலனற்று போகும் வரைக்கும் அழுகிறாங்க. கடைசியில் பாருங்கள், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
தன்னை திடப்படுத்தி கொண்டான், தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை உடைய அந்த தாவீது எல்லாராலும் நெருக்கப்படுகிறான். இந்த தாவீது மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி உடனிருந்த வீரர்கள் யாவரும் அங்கே திட்டமிடுகிறார்கள். அப்போ இந்த தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அது மட்டும் இல்லை, அவன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். தாவீது 7வது வசனத்தில் பாருங்க, தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் என்பதே. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார், நான் அதை பின்தொடர வேண்டுமா, நான் அதை பிடித்து கொள்வேனா? ஆண்டவர் சொல்கிறாரு, பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் இதை யோசிக்கும்போது இந்த சின்ன தாவீது அவனுடைய 600 அந்த சேனை தலைவர்களும் நல்ல பராக்கிரமசாலிகள் தான். ஆனால் பெலிஸ்திய நாட்டில் அவங்க குடி புகுந்திருக்கக்கூடாது. ஆனால் இஸ்ரேல்லையும் தங்க முடியாது. இந்த சவுல் ராஜாவால் பயங்கரமாக எதிர்ப்பு. சவுல் ராஜா தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் தான் அங்கே சரண் புகுந்தார். ஆனால் இங்கேயும் அவருக்கு போராட்டமாயிற்று. ஆனாலும் ஆண்டவரை விடலை. இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று கடந்த நாளிலும் நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த தாவீதுக்கு இருந்தது. ஆகையினால்தான் தாவீது ஏசப்பாட்டை தேவனிடத்தில் அவர் விசாரித்து அவர் தொடர்ந்து போய் அத்தனை பேரையும் மீட்டு கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இது ஒரு வரலாறு, இது நடந்த ஒரு வரலாறு காரியம். இன்றைக்கு ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கர்த்தருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான தடைகள், வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதி பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் வருகிறது. நம்ம எதையாவது இழந்திருக்கிறோமா? நம்ம இழந்திருக்கிறோமா? இழந்த ரட்சிப்பு ஒருவேளை நான் நேற்று வரைக்கும் வைராக்கியமாக தான் இருந்தேன், அதை நான் இழந்துட்டேன். என்னுடைய பாவத்தினால் என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து விட்டேன் என்று யாராவது நீங்கள் சொல்வீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ இழந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. இந்த தாவீது ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார், நான் தொடரலாமா, நான் அதை திருப்பி பெற்றுக்கொள்வேனா என்று கேட்கிறார். ஆண்டவர் கடந்து போ என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். இழந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் உங்கள் பாவங்களை என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். தாவீது ராஜாக்க வாழ்க்கையிலையும் கூட ஒரு பெரிய தவறு ஏற்பட்டது. அப்போ தான் அவர் கண்ணீரோடு சங்கீதம் 51 அவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். அந்த சங்கீதம் 51 முழுதையும் படித்தாலும் கூட அது நமக்கு பயனுள்ளதாக தான் காணப்படும். அது நம்ம ஜெபிப்பதற்கு முன்னாக அதை வாசித்து நம்ம ஆண்டவரை
ஆண்டவருக்குள்ளாக நம்ம சீர்படுத்தி கொண்டு மற்றவங்களுக்காக ஜெபிக்க அது உதவியாக இருக்கும். இன்னும் இந்த தாவீது சொல்லுகிறார், உமது சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது விழுந்து போன நிலைமையில இருந்தீர்களானால், அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருப்பீர்களானால், நான் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் பின்வாங்கி போனேன் என்று யாராவது சொல்வீர்களானால், தாவீது தேவனிடத்தில் வந்தது போல, ஆண்டவரே இந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று நீங்கள் விண்ணப்பம் செய்வீர்களானால், ஆண்டவர் உங்களை எடுத்து புதுப்பித்து உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, இன்னொரு பகுதியில் நம்ம பார்த்தோம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை கர்த்தர் கண்டு அவன் அருகில் சென்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் சொன்னான், நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. நான் எழும்பி அந்த தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்க வரும்போது நான் எழும்பி நான் இறங்குவதற்கு முன்பு இன்னொருவன் இறங்கி விடுகிறான். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆண்டவர் அவனுடைய மன நிலைமையை பார்த்து 38 வருஷமாய் படுத்த படுக்கையில் கிடக்கிறானே, யாருமே சொல்லலை. ஆனால் அவனுடைய மனதை பார்த்த ஆண்டவர் தேடி வந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்று சொல்ல, அவன் தன் படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து போனான். இன்னொரு முறை அவனை ஆண்டவர் இயேசு தேவாலயத்திலே அடையாளம் கண்டு அவர் சொன்னார், அதிக கேடுகள் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். ஒருவேளை பாவத்தினாலே வந்த வியாதியாக இருந்தாலும் கூட இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்தோம் என்றால், பாவத்தை அறிக்கையிட்டோம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி அவர் சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாவ தோற்றம் நீக்கிட மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே. பாவதோஷம் நீங்கிட மீட்பரின் இரத்தம் தானே. எந்த பாவியானாலும் தள்ளமாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றார், அவர் உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். இன்றைக்கு ஒருவேளை நம் பாவங்களிலிருந்து பாவங்களை அறிக்கையிட்டால் அந்த இழந்த சந்தோஷத்தை
இன்றைக்கே திருப்பிக் கொள்வீர்கள். இழந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். அல்லேலூயா. இழந்த சந்தோஷத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இழந்த சமாதானத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் என்று ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இழந்த சந்தோஷம், இழந்த இரட்சிப்பின் சந்தோஷம், இழந்த சமாதானம் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் தேவனுடைய விருப்பமும் கூட. அல்லேலூயா. ஒரு சிம்சோன் நஸ்ரேய விரதத்துக்கென்று அழைப்பு பெற்றவர். பெலிஸ்தரில் அநேகம் பேரை மிகவும் அருமையாக பெரிய காரியங்களை செய்தவர். ஆனால் ஒரு நாளிலே அவன் என்ன செய்தான்? ஒரு தவறுதலாக ஒரு பெண்ணுடைய அவன் படுக்க நேரிட்டது. தனக்கு இந்த பெலன் எங்கிருந்து வந்தது அதை அவன் சொல்ல வேண்டியது வந்தது. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் அவனை அழுத்தி அழுத்தி உனக்கு இந்த பெலன் எப்படி தன்னுடைய முடியிலிருந்து, நான் நஸ்ரேய விரதத்துக்குட்பட்டவன், அவனுடைய சகல காரியங்களை அவன் சொல்லிவிட்டான். பெலிஸ்தியர்கள் வந்து அவனை பிடித்து அவனுடைய கண்களை தோண்டி அவனை சங்கிலியினால் கட்டி அவனை வேடிக்கை பொருளாக வைத்து விட்டார்கள். பாருங்க, கர்த்தருக்கென்று அழைப்பு பெற்றவன், கர்த்தருக்கென்று நஸ்ரேய விரதத்துக்காக உட்பட்டவன் பாவத்தினாலே விழுந்து போக வேண்டிய நிலைமை, எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. கடைசி ஒரு நாளிலே அந்த பெலிஸ்தியர்கள் அவனை பிடித்து வந்து அவனை ஒரு வேடிக்கை பொருளாக கொண்டு வந்தார்கள். அவனை கரம் பிடித்து நடத்தி வந்த அந்த சிறுவர்களிடத்தில் அந்த 2 தூணுக்கு இடையில என்னை நிறுத்தும்படியாக கேட்டான். அன்பானவர்களே, இந்த ஒரு விசை என்னை மன்னியும், இந்த ஒரு விசை மன்னியும் என்று ஆண்டவரை நோக்கி அவன் கேட்டு தன்னுடைய 2 கரங்களாலே அந்த தூண்களை நெருக்க அந்த மண்டபமே கீழே விழுந்து அத்தனை பேரும் மடிந்து அவனும் மடிந்து விட்டான். எவ்வளோ ஒரு பயங்கரம் பாருங்க. கடைசி நேரத்திலையும் அந்த பெலிஸ்தியர் அந்த நாட்டில் அவன் பெரிய காரியத்தை செய்தான். ஆனால் இந்த பாவத்துக்கு உட்படாமல் இருந்தால் இன்னும் அநேக அற்புதங்களை அவனால் செய்ய முடியும். அவனோடு அந்த சரித்திரம் முடியுது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த நாளில் ஆண்டவன் நம்மை உணர்த்துவாரானால், எந்த அடிமைப்படுத்தக்கூடிய பாவமானாலும் ஆண்டுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து எந்த பாவியானாலும் தள்ளமாட்டேன் என்று சொல்லுகிறார். எந்த பாவியாயினும் தள்ளமாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி பாரட்டிப்பார். துரோகமே செய்தாலும் நோக்கி பாருங்க. அன்பானவர்களே, ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரம். ஆகையினால நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஓடி வாருங்க. கர்த்தரிடத்தில் உங்களுடைய குறைகளை குற்றங்களை அறிக்கை செய்யுங்க. என்ன பாவமானாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? தள்ள மாட்டார். எந்த பாவியானாலும் நீ நோக்கிப்பார், உன்னை நான் ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். இழந்தவைகளை அந்த தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு இழந்த ரட்சிப்பை,
இழந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இழந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கர்த்தரிடத்தில் வர வேண்டும், தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்போ தான் இரக்கம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கை செய்து 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 அடுத்த நாள் அதே பாவத்தை செய்தால் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, நான் விட்டு விடுகிறேன், நான் விட்டு விடுகிறேன், என் பாவங்களை நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன், எனக்கு இரக்கத்தை கட்டளையிடும். கெஞ்சி கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இழந்த பாக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட தாவீதைப் போல நாங்களும் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஓட்டத்தை ஓட்ட, ஆண்டவரே, நாங்கள் என்ன இழந்தோமோ, எங்கள் பாவங்களினால் எங்கள் ரட்சிப்பை இழந்தோமா, எங்கள் பாவங்களினால் அந்த 38 வருஷமாய் படுத்த படுக்கையில் இருந்ததை போல சுகத்தை இழந்து படுத்திருக்கிறோமா? எங்கள் குறைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் பாவத்தை மன்னித்து எங்கள் வியாதியை குணப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை புது சிருஷ்டியாக மாற்றும். உம்முடைய மெய்யான சமாதானம் எங்களுக்கு நிறைவாய் வரட்டுங்க தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் அறிக்கை இடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிட்டு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாராவது பலவீனப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த இரத்தம் கடந்து சென்று வியாதியை குணப்படுத்தட்டும். உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக. உம்முடைய பரிசுத்த கரை எல்லாரையும் தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.